அண்ணே 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 நான் பியூன் பரமேஸ்வரன் அண்ணே. அண்ணே எழும்புங்க அண்ணே. விடிஞ்சு போச்சு. நான் இப்படி வந்தேன். இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. இப்ப நீங்க கேக்குறீங்களா என்கிட்ட? இது என்ன பாட்டுல? ஆமா பாட்டுல தான். வானத்தை பத்தி கீழே விழுந்து செய்யறதெல்லாம் செய்துட்டு நாடகமா போடுறீங்க. சரி இந்த பையங்கள எப்படி வந்தாங்க? என் வாயில என்ன அந்த கேட்டு சாடி தான் வந்தானுங்க. கேட்ட சாடி வந்தாங்க. போய் சொல்றா. ஏன்பா போங்க 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 போங்க. போடா. ஏண்டா யார் பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல. ஏற்கனவே ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி நியூஸ் உலகம் பூரா பரவியாச்சு. இனி லைவா டெலிகாஸ்டிங் பண்ணதுக்கு முன்னால பேசாம எடுத்துட்டு காலி பண்ணது தான் நல்லது. சரி இங்கிலீஷ் டீச்சர் பார்க்கலையே. நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க. இதுவரை அவங்க வரல. வந்திருந்தா உங்க சங்கதி நாரி இருக்கும். ஆமா ஆமா. ஐயோ அது வராங்களா? காட்டி கொடுத்துறாதடா. அது அங்க பாருங்க டீச்சர். ஐயோ வராங்கடா. நெருங்கி வராங்க. எங்க அந்த முகரைய கொஞ்சம் காட்டு. விநாச காலே விண்டேஜ் விஸ்கி. இந்த ஆளுக்கு தண்ணி அடிக்கிற இடமாயா இது? இன்னைக்கு நல்லா வந்து மேடம் இந்த பழக்கம்லாம் இவருக்கு கிடையாது. இவர் தண்ணி அடிக்க இல்ல பாட்டி இந்த இல்ல. பாட்டில் நேரா பறந்து வந்து அந்த ஆள் வாயில ஊத்திச்சா? ஏய் நீ போயா. டீச்சர் திருட்டு பசங்க. தெரியாம பண்ணிட்டாருமா. எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஆள் ஒரு தண்ணி வண்டின்னு. மேடம் இந்த ஆளு வழக்கமா குடிக்கிறது இல்ல. தேவையில்லாம இவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு பொறுப்புள்ள வாட்ச்மேன் கேட்ட மூடிட்டு ஸ்கூல் கிரவுண்ட்ல இப்படி. மேடம் வேண்டாம் மேடம். பிரின்சிபால்ட்ட போய் சொல்லிடாதீங்க மேடம். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இப்பவே நான் பிரின்சிபல் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றேன். கழிச்சிட்டு தலையா. மேடம் உனக்கு என்ன பண்ண? வேண்டாம் மேடம். ஏண்டா அவங்க பிரின்சிபால்ட்ட போறேன்னு சொன்னாங்களா? அண்ணே நம்ம நாட்டுக்காரங்களாச்சு, அதனால மாட்டிக்கிட கூடாதுன்னு சொன்னேன். ஏண்டா போட்டு கொடுத்துட்டு நாட்டுக்காரன் நீ. ஏடா சே நாட்டுக்காரன். ஐயோ தெரியாதனமா இந்த பயலுகளோட நான் குடிக்க போய் என்ன மாட்டி விட்டு போயிட்டாங்களே. சார் வணக்கம் சார். നിന്റെ വണക്കം അങ്ങ് കയ്യിൽ വെച്ചിരുന്നാ മതി. சரி ഇവിടെ വാടൂ. സത്യം പറഞ്ഞു ആ കുളന്തകൾ എന്തിയെ? ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. നിന്റെ കുളന്തയുടെ കാര്യമല്ല ചോദിച്ചത്. ഈ സ്കൂളിലെ കുട്ടികൾ എന്തിയെ? ஸ்கூல்ல பத்திரமா இருக்காங்க சார். അതല്ല ഈ കാണാതായ കുട്ടികൾ എന്തിയെന്ന്. ஐயோ அவங்க தான் பாட்டில் வாங்கி கொடுத்து நீ ஏமாத்தி போயிட்டாங்க சார். ആ പാട്ടിൽ നീ എന്തിനു കുടിച്ചു? குடிச்சு എന്തിനു കുടിച്ചു? ஒரு பாட்டில் வாங்கி தாங்க சொல்றேன். ഓ സത്യം പറഞ്ഞില്ലെങ്കിൽ നിന്നെ ഞാൻ ഇപ്പൊ വിളിച്ച് പോലീസിൽ ഏൽപ്പിക്കും. ஐயோ நான் பாவப்பட்டேன் சார். சத்தியமா எங்க அப்பா மாதிரி எனக்கு தெரியாது சார். നിനക്കറിയില്ല? തെരിയൂല? தெரியாது சார். തെരിയൂല? കർത്താവേ. சார் கூப்பிட்டீங்களா? எனக்கு லீவு. ഇപ്പൊ വാച്ച്മാൻ ഞാനായോ? அட ஏழுமலையானே, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல என் பையனை கொண்டு வந்து சேர்த்த. மிஸ் ஆனது ஒரு பொம்பளை புள்ள. அந்த சீரியஸ்னஸ் கொஞ்சமாவது இருக்கா உங்ககிட்ட? ഒന്ന് ക്ഷമിക്കൂ. എന്തായാലും പോലീസ് വന്നിട്ടുണ്ടല്ലോ. ஃபாதர்ஸோட கஷ்டமெல்லாம் ஃபாதருக்கு சொன்னா புரியாம போகுது. சாரி இப்ப சொன்னதை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண முடியுமா? பேரண்ட்ஸோட கஷ்டமெல்லாம் இவருக்கு புரியவா போகுதுன்னு சொல்ல வந்தேன். பேரண்ட்ஸ், நீங்கள பேரண்ட்ஸ்னு சொல்லிக்க வெக்கப்படணும். இந்த வயசுல இருக்கிற பசங்களை யாராவது ராத்திரி கம்பைன் ஸ்டடிக்கு விடுவாங்களா? விட்டா கூட அவங்க போய் சேர்ந்தாங்களா, அவங்க படிச்சாங்களான்னு விசாரிக்கணும். அவங்க தான் பேரண்ட்ஸ். சார் இனிமே அதை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. கூடிய சீக்கிரம் பசங்களை கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு நீங்க இவ்ளோ பயப்பட தேவையில்லை. போனவங்க எல்லாம் மியூசிக் ட்ரூப்ல இருக்கிறவங்க. போகும்போது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட தான் போயிருக்காங்க. ஏதாவது இசை நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறதுக்காக போயிருக்கலாம். சோ சிம்பிள் சைக்காலஜி. அது முடிஞ்சு அவங்க வந்துட போறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல ஸ்டூடண்ட்ஸ். அவங்களால இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் கூட வந்ததில்ல. டீச்சர், அப்படி இருந்தாலும் அவங்க இந்நேரம் திரும்பி வந்திருக்கணும் இல்ல? பரவாயில்ல, சொன்னது ரொம்ப நல்ல விஷயம்தான். அப்படியே விசாரணை நடத்தலாம். ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். நான் சிஐ முகமது பேசுறேன். எல்லா இசை நிகழ்ச்சி நடக்கிற இடத்துலையும் காணாம போன பசங்களை பத்தி ஒரு விசாரணை நடத்துங்க. பசங்களோட போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு மெயில் அனுப்பணும். ஓகே, அப்ப நான் வரேன். ஃபாதர், இந்த காணாம போன பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும்? അല്ല, അവര് 3 പേരായിരുന്നു കൂട്ട്. പിന്നെ പുറത്തൊരു പയ്യൻ ഫ്രൂട്ട്സ് വിൽക്കാൻ വരും. അവനുമായി നല്ല ചങ്ങാത്തത്തിലാ. ഞാൻ പറയാറുണ്ട് സ്ട്രേഞ്ചേഴ്സുമായിട്ട് കൂട്ടുകൂടരുതെന്ന്. പക്ഷേ சரி,